தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். சவுதி பிரான்ஸ் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மையை பிரான்ஸ் தூதர் சிறப்பித்தார். பாஸ்டில் தினத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவுக்கான பிரெஞ்சு தூதர் பேட்ரிக் சைமோனாவ் ரியாத் பாரிஸ் உறவுகள் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவுடன் பிரான்ஸ் அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறுதியான ஒத்துழைப்பை மேம்படுத்தி வருகிறது. எரிசக்தி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பிரான்ஸ் இரண்டாவது பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக இருக்கிறது. டோட்டல் எனர்ஜிஸ், ஏர்பஸ், EDF உள்ளிட்ட நிறுவனங்கள் முக்கிய திட்டங்களில் பங்கேற்றுள்ளன. சவுதி அரேபியாவில் 200க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு நிறுவனங்கள் செயல்பட்டு 13,000 பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். 34 நிறுவனங்கள் பிராந்திய தலைமையங்களை நிறுவியுள்ளன. பாரிஸ் ரியாத் விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதுடன் அல்வுலா மற்றும் டிரியாவில் புதிய கலாச்சார திட்டங்களும் அறிமுகமாகின்றன. 15க்கும் மேற்பட்ட தொல்பொருள் திட்டங்கள், பாலை மற்றும் ஃபேஷன் பயிற்சிகள் உள்ளிட்ட பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பாலஸ்தீன, லெபனான், ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் சிரியா உள்ளிட்ட விவகாரங்களில் சவுதி அரேபியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஒருங்கிணைப்பு வளர்ந்து வருகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $22.93. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.20. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $85.99. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $300.73. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.17 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 384 ரியால்கள், ஒரு பவுன் 3072 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9155 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுன் 73,240 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.